உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் 2 மணி நேரமாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் 20 எம்பிக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். இந்நிலையில் திமுக, அதிமுக, பாமக, மநீம, தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர். இந்நிலையில் காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த எம்பிக்கள் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மநீம கட்சிகளை சேர்ந்த 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். தொடர்ந்து 2 மணி நேரமாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று 2 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, ஐயுஎம்எல் கட்சிகளை சேர்ந்த 19 எம்பிக்கள் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் 20 எம்பிக்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்நிலையில் 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மநீம ஆகிய கட்சிகளை சேர்ந்த 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கும் நிலையில் தொடர்ந்து 19 எம்பிக்களுடன் இந்த கூட்டமானது தொடர்ந்து 2 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் இந்த கூட்டம் தொடர்ந்து 2 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி எம்பி கூட்டம் தொடர்ந்து 2 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம் தீபிகா. தொகுதி மறுவரையறை தொடர்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில எம்பிக்களுடனான அந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில இன்று நடைபெறக்கூடிய அந்த அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கூட்டத்துல திமுக, அதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்கவில்லை. சிலர் தனிப்பட்ட காரணங்களால் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட திமுக, அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணிப்பு செய்வதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியும் ஆதரவுமாகவும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள், ஐயுஎம்எல், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 19 எம்பிக்கள் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்றிருந்தார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்துல தொகுதி மறுவரையறை காரணமாக தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தமிழகத்திற்கான இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களுடனும் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்துல ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துல தொகுதி மறுவரையறை தொடர்பாக தற்போது தமிழகத்திற்கு எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கைகளை ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக பார்க்காமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில தலைவர் மாணி தாகூர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்துல மூத்த எம்பியாக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் இந்த கூட்டத்துல பங்கேற்று அவரும் உரையாற்றியிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்துல தொகுதி மறுவரையறை மசோதா மத்திய அரசு தாக்கல் செய்ய தொடர்ச்சியாக முனைப்பு காட்டி வருகிறது. எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இன்றைய தினம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில அதிகாரப்பூர்வமாக அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு சரியாக 3 மணி அளவிற்காக தொடங்கப்பட்ட இந்த கூட்டம் என்பது 2 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.